தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 9/4/2016 சனிக்கிழமை பரணி நட்சத்திரம் இரவு 12 மணி வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வழக்குகளில் வெற்றி பெற எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும். முன்னதாகவே சில கோயில்களை பற்றி இந்த தந்தி தொலைக்காட்சியிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்ப இன்னும் மேலும் 2 கோயில்களை பற்றி சொல்ல போகிறேன். பொதுவா சிலருடைய பேர்லயே கேஸ் இருக்கும். எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாரு. வந்தவர் என்ன சொன்னாரு, வாழ்க்கை பூரா வழக்கா இருக்கு ஐயா, இது எப்பதான் தீரும்னு சொல்லி ஜாதகத்தை எடுத்தாரு. உங்க பேர் என்னன்னு கேட்டேன். அவர் மகேஷ் அப்படின்னாரு. அந்த பேர்லயே கேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்ன செய்யறது அப்படின்னாரு. கேஷ் என்ற அந்த இச வடமொழி இஸ் போட்டு கேஷ் என்று சொன்னால் பணம் என்று பொருள். மகேஷ் அப்படின்னு மாத்தி கொடுத்தேன். என்ன இருந்தாலும் அந்த வழக்கில் வெற்றி பெற அவர் ஆலயத்துக்கு செல்ல சொன்னேன். பொதுவா வழக்கு ரொம்ப நடக்குது அப்படின்னா அதில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தெய்வங்கள் கூட கூட்டணி அமைத்துக் கொண்டுதான் வெற்றி பெற்றார்களாம். இரணியாய நமகன்னு சொன்னாரு இரணியன், ஈஸ்வராய நமகன்னு சொல்லணும். ஈஸ்வராய நமகன்னு சொல்ற இடமெல்லாம் இரணியாய நமகன்னு சொல்ல வச்சு அந்த அசுரனுடைய ஆதிக்கம் கூடிருச்சு. கூடின உடனே முப்பெரும் தெய்வங்களும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் ஒன்று கூடினார்கள். அப்படி 3 பேரும் ஒன்று கூடிய இடம்தான் திருக்கோஷ்டியூர். கோஷ்டியாக ஒன்று கூடி முடிவெடுத்தார்களாம். அந்த காலத்திலேயே கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அப்படி கூட்டணியாக இருந்து அவர்கள் எல்லாரும் முடிவு செய்து இரணியனை சம்ஹாரம் செய்த பின்னாலே இரணியூர் என்ற ஊர் சிவகங்கை மாவட்டம் கீழச்சூல்பட்டியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது. திருப்பத்தூருக்கு பக்கத்திலே இருக்கிறது. அந்த இரணியூரிலே இரணிய சம்ஹாரமூர்த்தியாக வழங்குகின்றார் ஆட்கொண்டநாதர் சிவபுரம் தேவி என்று இருக்கிற தெய்வம் இருக்கிறது. இப்படிப்பட்ட தெய்வங்களை நோக்கி வந்தால் வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரி, சென்னையிலேயே நாங்கள் இருக்கிறோமே, நாங்கள் எங்கு சென்று அருகில் வழிபடலாம் என்று நீங்கள் கேட்கலாம். சென்னையில் இருப்பவர்கள் எல்லாம் செங்கல்பட்டு செல்கின்ற வழியிலே சிங்கப்பெருமாள் கோவில் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அதுவும் ஒரு அற்புதமான ஸ்தலம். ஸ்ரீ நரசிம்மர் தரிசனம் செய்த ஸ்தலம். அந்த ஸ்தலம் பிரகலாதனை ரட்சித்த திருத்தலம் என்று கூட சொல்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு சென்று நரசிம்மமூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்யலாம். அந்த கோவிலிலே என்ன ஒரு பெருமை என்று சொன்னால், ரத சப்தமி அன்றைக்கு சுவாமியின் திருமேனியிலே சூரிய கதிர்கள் விழுகின்றன. இந்த கேஸ் வெற்றி பெறத்தான் என்று இல்லை, வழக்கில் வெற்றி பெற மட்டும் அல்ல. இந்த திருக்கோயில்கள் உங்களுடைய கடன் தொல்லையிலிருந்து அகல அதுவும் ஒரு வழிகாட்டுகின்றது. சென்றால் என்ன செய்ய வேண்டும்? நெய்விளக்கேற்றி வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே அர்ச்சனைகள் செய்தும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படும், கடன் சுமை குறையும், கடன் தொல்லை அகலும், வாழ்க்கை வளமாக அமையும். அப்படிப்பட்ட திருக்கோயில்கள் தமிழகம் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கின்றன. இந்த பரிகார ஸ்தலங்களை எல்லாம் பற்றி தொகுத்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு திருக்கோயில்களை பற்றியெல்லாம் அறிமுகம் செய்து வருகின்றேன். அந்த அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் வளம் கிடைக்க வாய்ப்பிருக்கும் பொழுது சிங்கப்பெருமாள் கோவிலுக்கும் சென்று வழிபட்டு வாருங்கள். திருக்கோஷ்டியூருக்கும் சென்று நல்ல திருப்பங்களை காணுங்கள். இரணியூருக்கும் வந்து இரணிய சம்ஹாரமூர்த்தியை வழிபட்டு வாழ்க்கையில் வளத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் தேவைப்படுகின்ற நாள். கூட இருப்பவர்களால் உங்களுக்கு மன அமைதி குறையலாம். சந்திரபலம் உங்கள் ராசியில் இருப்பதால் சஞ்சலங்கள் அதிகரிக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற சிந்தனை மேலோங்கும். எனவே கிழமையின் அடிப்படையில் சனி என்பதால் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சஞ்சலங்கள் உங்களுக்கு தீரும். ரிஷபராசி நேயர்களே, வாகனம் மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் நாள். வளர்ச்சிக்கு வித்திட நண்பர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள். இருந்தாலும் வரவை காட்டிலும் செலவு அதிகமாகவே இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்ய முடியவில்லையே என்று கூட ஒரு சிலர் கவலைப்படுவர். அஷ்டாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். மிதுனராசி நேயர்களே, அதிகாலையிலேயே வரவு வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள். அருமை குழந்தைகளுக்காக நீங்கள் அதிகம் செலவிடப் போகின்றீர்கள். கேதுவின் பலத்தால் பெற்றோர்களின் உறவில் விரிசல்கள் ஏற்படலாம். சுக்கிரபலம் உச்சம் பெற்றிருக்கிறது. எனவே விரயங்கள் கூடுதலாக இருக்கும். பெண்வெளி பிரச்சனைகளும் வந்து சேரலாம். திருமண முயற்சிகளில் தடைகள் ஏற்படும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கும் நாள். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்தோடு பணிபுரியும் உன்னதமான நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள். பாராட்டும் புகழும் கூடும். பணியில் இருந்த தொய்வுகள் அகலும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது.
விஐபிக்களின் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். வழிபாட்டின் மூலமே வளர்ச்சி காண வேண்டிய நாள். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். பற்றாக்குறை அதிகரிக்கும். குடும்பத்தினர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, கல்யாண கனவுகள் நனவாகும் நாள். கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் வந்து சேரும். மாமன் மைத்துனர் வழியில் உங்களுக்கு ஒரு மங்கள தகவல் வந்து சேரப்போகின்றது. நண்பர்கள் நல்ல தகவலையும் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். வரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அரங்கேறும் நாள். அருகில் இருப்பவர்களால் உங்களுக்கு அதிகாலையிலேயே வரவு வந்து சேரப்போகிறது. குடும்பத்தில் நல்ல காரியம் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை நீங்கள் சீராக்கிக் கொள்வீர்கள். இடம் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. நேற்று பாதியில் நின்ற பணி இன்று மீதியும் தொடரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காவல்துறையால் ஏற்பட்ட கலக்கம் அகலும் நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். சேமிப்பில் சிறிது கரையலாம். 3 கேது இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உங்கள் குணத்தை அறிந்து செயல்படுவார்களா என்பது சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் விரயத்தினையின் ஆதிக்கம் இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடு செயல்படவும் இயலாது. சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சந்தோஷத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாள். ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும். குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். குடியிருக்கும் வீட்டை கூட ஒரு சிலர் விலைக்கு வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, கூட பிறந்தவர்களால் கூடுதல் நன்மை கிடைக்கும் நாள். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து செயல்படுவார்கள். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். வாகன மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். புதிய வாகனங்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். தொழிலில் முன்னேற்றம் உண்டு. மீனராசி நேயர்களே, வாடும் உள்ளத்திற்கு வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள். தேடுகின்ற நற்பலன் உங்களுக்கு வந்து சேரும். திரவிய லாபம் உண்டு. பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். வளர்ச்சி அதிகரிக்க நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மதிய நேரத்தில் வரும் தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.